Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா maxியோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். and இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா இதோட கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்க. and இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3/4 maxi தான் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் எல்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சோ அதுல பாட்டமோட லைனிங் இருக்கு இல்லையா? சோ அத வந்து பாட்டம்ல வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மெயின் கிளாத்லயும் வந்து பாத்தீங்க அப்படினா பாட்டமை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டம் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்க அப்படினா டாப்ல வந்து நமக்கு சாரீல ரெண்டு சைடு வந்து நமக்கு border இருக்கும் இல்லையா? சோ அதுல ஒரு சைடு border-ஐ வந்து நான் கட் பண்ணி கீழ வந்து நம்ம இந்த ஃபால்ஸ் எல்லாம் வைப்போம் சாரிக்கு அது மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்கா இருக்கும் உங்களுக்கு அது. ஃப்ரண்ட்க்கு மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வந்து திக்கா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட்டா இருக்குது பிடிக்கும் அப்படினா நீங்க வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்குமே நீங்க அத வந்து இந்த மெத்தடை நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாடிஸ் எடுத்துக்கலாம். அதுல பேக் பீஸ் மட்டும் எடுத்து ரெடி பண்ணுவோம். ஏனா நம்ம ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ப்ளீட்டட் மாடல் நம்ம ஓவர்லாப் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸை வந்து finish பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கூடியது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் வந்து பாத்தீங்க அப்படினா நான் அடிச்சு திருப்பி இருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நான் ஜாயின் பண்ணல. அடிச்சு அப்படியே திருப்பிட்டேன். அடுத்து பேக் டாட்டையும் வந்து நான் பிடிச்சிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு பீஸ் இருக்கு. சோ நம்ம அது வந்து ப்ளீட்ஸ் நமக்கு எப்படி வெச்சா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ப்ளீட்ஸ் வச்சு நம்ம மெயின் அந்த நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? சோ அது மேல வச்சு தைச்சிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் கிராஸ்ல ப்ளீட் வைக்கலாம்னு பார்த்தேன். பட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது கிளாத் ரொம்ப இழுத்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் இதா இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஓகே ஸ்ட்ரைட் பீஸ்லயே நம்ம வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாவே நான் வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆனா நம்ம ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஒரு Dress வந்து பண்றோம் அப்படினா கண்டிப்பா நமக்கு வந்து நிறைய மெட்டீரியல் வந்து தேவைப்படும். சோ அதனால மெட்டீரியல் நிறைய இருந்துச்சு அப்படினா நம்ம இந்த மாதிரி ப்ளீட்டட் மாடல் வந்து பண்ணலாம். அப்படி இல்லனா நம்ம நார்மலா டபுள் கலர்ஸ் கொடுத்து அந்த ஓவர்லாப் ஆகுற இந்த சேம் மெத்தட் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நான் அந்த ஒன் சைடு வந்து நான் அடிச்சு திருப்பிட்டு மத்த எல்லா பக்கமும் வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க கூடிய கிளாத்தையும் நம்ம வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துறலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி. சோ அதுக்கு வந்து நம்ம சேம் செல்ஃப் கலரே எடுத்து வச்சிருந்தோம். அதாவது பாட்டம்க்கு என்ன கலர் வச்சிருந்தோமோ அதே கலரே வந்து வச்சிருந்தோம். சோ அதே கலரையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏனா நம்ம இன்னொரு சைடுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட மெட்டீரியல் இருக்கு இல்லையா? சோ அத வச்சு நான் வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணியிருந்தேன். and இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ஏனா அப்பதான் நமக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும் அதனால சோ ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்றதுமே இந்த மெத்தட்ல பண்றப்போ ஈஸியா தான் இருந்துச்சு. சோ அதுமே பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த சைடுக்கும் வந்து நம்ம அடிச்சு திருப்ப வேண்டிய சைடு வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அடிச்சு திருப்பிட்டு அதுக்கு அப்புறமா லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒட்டுக்கா தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கூடிய கிளாத் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். and அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிளாத்தையும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டையும் வந்து ஓவர்லாப் ஆகுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நல்ல பக்கமே வச்சு தையல் போட்டு அதுக்கு அப்புறமா டர்ன் பண்ணி உள் பக்கம் தையல் போடிங்க அப்படினா அந்த பிசுறு வந்து நமக்கு வெளிய தெரியாது. உங்களுக்கு ஓவர்லாக் போட முடியும்னா நீங்க கண்டிப்பா ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்லீவ் வந்து நம்ம அம்பர்லா ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? சோ அதையும் நம்ம வந்து ஓரம் அடிச்சு தைச்சிட்டு ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு டாப்போட ஒர்க் வந்து ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. நீங்கள் இது வந்து கட்டிங் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ½ an hourலேயே நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டு ஸ்லீவ்ஸுமே நான் வந்து இதே மாதிரியே வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாட்டம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பாடிஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீடில் யூஸ் பண்ணி தான் இந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுவேன். இப்போ இதுவே நான் கண்டினியூஸாக நிறையா ட்ரெஸ்ஸு வந்து நான் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் ஒர்க் இந்த சுருக்கம் வர ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அந்த கைடே மாற்றிப்பேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம இந்த கையில் வச்சோன்னா நம்மளுக்கு கையும் வலிக்கும், அதே டைம் நமக்கு வந்து ஒர்க்கும் வந்து லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரில் ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் கம்மியாக இருக்குது, ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம் 2 ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம கையிலேயே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு கைடு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரில்லுக்கு வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 2 பக்கமும் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம லைனிங் அந்த மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம லைனிங் வந்து வச்சுக்கலாம். இப்போது சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சஸ்க்கு எவ்வளோ அளவு விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மார்க்கிங்லேயே வந்து நீங்கள் தைச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம எப்பவும் போல் உள் துணி, அதாவது லைனிங் தனியாகவும் மெயின் கிளாத் தனியாகவும் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ரெண்டும் சேர்த்துன மாதிரி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் வந்து கிடைக்காது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சாரீஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலலாம் நம்ம வந்து ரெகுலராக நைட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி மேக்ஸிஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சைடும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வேஸ்ட் பெல்ட்டுக்காக நான் இதை வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து இது வந்து கிரேப் மெட்டீரியல் தான், பிளாக் கலரில் வந்து நான் இந்த மாதிரி பெல்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்கிறேன். ஸோ நம்ம அதை வந்து இடுப்புக்கு வேணும்னா நம்ம அதை வந்து கட்டிக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம அப்படியே ஃப்ரீயாக கூட எதுவுமே அந்த ஷேப் வேணும் அப்படின்னா அது மாதிரி இது வேஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.